ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சன்லங்க தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு எல்லடை தாங்க பார்க்கலான்னு இருக்கிறோம். அந்த எல்லடை பாருங்கள், ரெடிமேடு இடியாப்ப மாவு தாங்க, கடையில் விற்கும் இல்லையா, அந்த இடியாப்ப மாவில் தான் நான் செய்கிறேன். 1 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சம அளவு எடுத்துக்கணும். இப்போ 1 கிலோ மாவு இருக்குது. நான் இதில் இன்னும் கொஞ்சம் 1 டம்ளரும் போட்டுக்கிட்டேன். இதில் 3 டம்ளருக்கு இன்னொரு டம்ளரும் போட்டாச்சு. 1 கிலோ அரிசி மாவு, அதுக்கு பொட்டுக்கடலை சமமாக வேர்க்கடலையும் 1 டம்ளர் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதில் போட்டுக்கணுங்க. இது இல்லாமல் நம்ம வந்து கடலைப்பருப்பை கொஞ்சம் தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. பாருங்கள், இதை மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சிட்டு அந்த மாவில் போட்டுட்டு என்னென்ன அதில் கலந்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த எள்ளடை செய்கிறதுக்குங்க. இப்போ இந்த மாவுலேயே இந்த அரைச்சதெல்லாம் கொட்டியாச்சு. இதில் எள்ளு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இது சில்லி ஃப்ளேக்ஸு. இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை உங்கள்கிட்ட, நான் கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தது தான் அது தண்ணியில். அதை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் 1 கிலோவுக்கு 100 கிராமுங்க. அந்த மாதிரி எடுத்து அதையும் அதில் போட்டு எள்ளு போட்டுட்டு வேர்க்கடலையும் போட்டுக்கிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சதையும் போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாவை மிக்சியில் போட்டு அடித்து போட்டுக்கலாம். நல்லா பவுடராகவே ஆக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் நான் வந்து எள்ளு தாங்க போடுறேன் நான். பாருங்கள், எள்ளு கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் அது. இப்போ இதில் எள்ளு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பில்லை, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாவை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அடிச்சுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு இப்போ கலந்துக்க வேண்டியதான். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா தட்டுற பதத்துக்கு. பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு. அப்படியே எண்ணெயில் போட்டு தட்டி தட்டி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி வச்சுட்டு நீங்கள் தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. சும்மா கிறிஸ்பியாக அப்படியே சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கே ஸ்கொயர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லடை வீடியோ போட்டிருக்கேன். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் முறுக்கு கூட நம்ம அமெரிக்காவில் இருந்தால் அரைக்க முடியாது பாருங்கள், அதுக்கு வந்து வேக வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னது முறுக்குக்கு. முறுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக சுடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து வேக வச்சுட்டு 1 கிலோ 1/4 கிலோ தான் அதுவும் அளவு. அதை அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முறுக்கு சுடலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த எள்ளடையும் வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை மிக்சியில் போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.